ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். இது கேம் சேஞ்சர் தெலுங்கு திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனம். ஷங்கர் பிரம்மாண்டமான ஒரு இயக்குனர். இந்திய அளவில் அவருடைய திரைப்படங்கள் பெரிய அளவில் பேசப்பட்டது. தமிழுக்கு பெருமைன்னு கூட சொல்லலாம். ஆனால் இந்தியன் 2 அவருக்கு ஒரு மிகப்பெரிய சர்க்கிளை சந்திச்சது. கமலுக்கே கூட இப்படி ஒரு படத்தில் அவர் நடிச்சாரா அப்படின்ற அளவுக்கு மிகப்பெரிய விமர்சனத்தையும் அந்த படம் சந்திச்சது. அது மட்டும் இல்லை, தேர்ட் பார்ட்டில் பெரிய பிரச்சனைகள், பஞ்சாயத்துகள், லைக்காவுக்கு அவருக்கு அதெல்லாம் போயிட்டு இருந்தது. ஆனால் ஷங்கர் கேம் சேஞ்சர் படத்தை ரிலீஸ் பண்ண போறாரு அப்படின்னும் போது மிகப்பெரிய ஆர்வம் ஏற்பட்டுச்சு. காரணம் என்னன்னா, ராஜமௌழி போன்ற இயக்குநர்கள் ஒரு பிரம்மாண்டமான படத்தை எடுத்து சம்பாதிக்க முடியும்னு இந்திய திரையுலகில் நிகழ்த்தி காட்டியவர் சங்கர் அப்படின்னு சொன்னதும் அது உண்மைதான். ஏன்னா அந்த மாதிரியான சீனை உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லை, அந்த சிக்கு புக்கு ரயிலில் அந்த கிராஃபிக்ஸ் காட்சிகளாக இருக்கட்டும், அந்த காதலன் படத்தில் முகாபலா சாங்காக இருக்கட்டும், ரொம்ப கிரியேட்டரான ஒரு பெரிய கிரியேட்டர். பட் ஆனால் அவர் ஒரு மிகப்பெரிய சர்க்கிளை சந்திச்சார். இந்த நேரத்தில் பொங்கலுக்கு கேம் சேஞ்சர் தெலுங்கில் ராம் சரண் வச்சு எடுத்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. எப்படி இருக்குது அப்படின்றது கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். நான் முன்னாடியே சொன்னது தான், 8K அளவுக்கு யூடியூப்லேயே பிரம்மாண்டமான காட்சிகள்லாம் எடுக்கிற அளவுக்கு இன்றைக்கி தொழில்நுட்பம் வளர்ந்துடுச்சு. அது மட்டும் கிடையாது, ட்ரான் ஷாட் மாதிரியான பெரிய பெரிய ஷாட்டுகள்லாம் ஹெலிகாப்டரே இல்லாமல் இப்போ ட்ரான் ஷாட்லாம் ரொம்ப ஃபேமஸாகவும் போயிடுச்சு. அந்த அளவுக்கு டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸாக போயிடுச்சு. இன்னமும் ஒரு 100 ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆட வச்சுக்கிட்டு எடுக்கிறதுன்றது எந்த வகையில் சாத்தியமாகும் அப்படின்றது கேள்வியாக இருக்கிறது மட்டும் இல்லை, அதுதான் ஒரு நிதர்சனமும் கூட. அப்படி இருக்கும்போது இந்தியன் படத்தில் அந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டத்தை காமிக்கிறேன்ட்டு ஏகப்பட்ட செலவுகள் எல்லாமே போச்சு. இப்போ இந்த படத்துலையும் சாங் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏகப்பட்ட செலவுகள் வந்தது. இது எப்படி இருக்குது இந்த படம் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்பாக இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு முதல்வன் படத்தில் முதல்வன் ஒரு நாள் முதல்வனாகவும் ஒரு சாதாரண ஒரு டிவி ரிப்போர்ட்டர், டிவி ஹோஸ்ட் எப்படி முதல்வன் ஆனார் அப்படின்றது முதல்வன் படத்தில் நம்ம பார்த்த விஷயம். ஆனால் இந்த படத்தில் ராம் சரண் IAS ஆஃபீஸர், அவர் ஒரு கலெக்டர், சிஎம் போஸ்ட்டுக்காக போராடுறாரு SJ சூர்யா. இவங்க 2 பேருக்குள்ளே நடக்கிற ஆடுபுலி ஆட்டம், அதன் பிறகு கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக். இதுதான் இந்த திரைப்படத்துடைய கதை. இந்த படத்தினுடைய கதாபாத்திரங்கள் எப்படி நடிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். ராம் சரண் படத்தை தாங்கி நிறுத்துறாரு. முக்கியமாக ஃபோனில் ஃப்ளாஷ்பேக் சீனில் ஃபோனில் பேசும்போது பேர் என்ன சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ராம் சரண் நடிப்பில் மில்லுகிறாருன்னு சொல்ல முடியும். அதே மாதிரி ஹெலிகாப்டர்லேருந்து இறங்குறதா இருக்கட்டும், காலேஜுக்குள்ளே ஓடி வர்றதா இருக்கட்டும், கோட் ஸ்ட்ரூட்டில் கலெக்டராக நடந்து வர்ற அந்த இடங்கள்லாம் நிஜமாலுமே ஒரு மேன்லினஸை கொடுக்குறாரு. அதில் மாற்றமே கிடையாது. ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறார். அதே நேரத்தில் கைரா அத்வானி அவங்களுடைய லவராக வராங்க. அந்த நிறைய இந்த மாதிரி பரபரப்பான சீனுன்றதுனால கைரா அத்வானிக்கே சீன்ஸ் ரொம்ப கம்மி. அவங்களுக்குள்ள 2 பேருக்குமான ஏன்னா சங்கர் படத்தில் இந்த லவ்வுக்குன்னு ஒரு சில இடங்கள்லாம் வரும், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரியான இடங்களே இந்த படத்தில் ரொம்ப கம்மி. பட் இருந்தாலும் அவங்களுடைய பார்ட்டை அவங்க சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க. அதன் பிறகு அஞ்சலி அவங்களுடைய பார்ட்டையும் அவங்க சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க. ரைட். சமுத்திரக்கனி ஒரு சப்போர்ட்டிங் ரோலில் வராரு. ஓகே. படத்தை தாங்கி நிறுத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராம் சரணுக்கு ஈக்குவலாக SJ சூர்யா தான். அந்த இன்டர்வல் பிளாக்கில் அந்த காலை தூக்கி மேலே கண்ணத்தில் அடிச்சுட்டு கத்துற விஷயங்களாக இருக்கட்டும், இந்த லாலிபப்பு கொடுத்தனா நக்கிட்டு போகிறனே அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும், உண்மையிலேயே இந்த படம் SJ சூர்யாவுக்கு தெலுங்கில் இன்னும் பெரிய லெவலில் மார்க்கெட்டை ஏற்றும் அப்படின்றதுலாம் மாற்றுக்கருத்து இல்லை. அந்தளவு மனுஷன் பின்னிருக்கிறாரு. அவருக்கான டயலாக் டெலிவரிஸ் எல்லாமே ஃபேண்டாஸ்டிக்காகவே இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்ரீகாந்த், சுனில், ஜெயராம் நிறைய இடத்துல சிரிப்பு மூட்டுறாரு. சுபலேகா சுதாகர், நவீன் சந்திரானும் ஏகப்பட்ட பேர் படத்தில் நடிச்சிருக்காங்க. இதில் SJ சூர்யாவுக்கு ஈக்குவலாக யாருமே கிடையாது. எல்லாருமே சப்போர்ட்டிங் ரோலில் அங்கங்கே போகிறாங்க. சுனில் கூட ஒரு சைடில் போர்ஷனில் நடிக்கிற மாதிரியான நடக்கிற மாதிரியான ஒரு காமெடி, அதே பேர் பிரம்மானந்தம், எல்லாருமே வராங்க படத்தில். ஸோ ஆர்டிஸ்ட்டை பொறுத்தவரையிலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது படம் எப்படி டெக்னிக்கலாக எப்படி இருக்குன்னா, டெக்னிக்கலாக இந்த படம் மிரட்டியிருக்காங்க. முக்கியமாக எப்பயுமே ஆர்ட் டிபார்ட்மெண்ட், இப்போ உதாரணத்துக்கு நாக்கு வச்சுக்கிட்டு ஒரு செட்டு போட்டு வச்சு ஒரு பாட்டு, ஒரு சாமி பாட்டு, நிறைய ஒரு பாட்டே எடுத்துட்டாங்க படத்தில். திரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒர்க்கை பண்ணியிருக்கிறாரு. நல்ல ஒரு பரபரப்பான ஆக்ஷன் த்ரில்லர் ஃபில்ம் இது. அதுக்கேற்ற மாதிரி திருவுடைய ஒர்க்கும் ரொம்ப நல்லா இருந்தது. அதே நேரத்தில் எடிட்டிங் பார்த்தீங்கன்னா, ஷமீர் முகமது அண்ட் ரூபன் 2 பேருமே பண்ணியிருக்காங்க. உண்மையிலே சண்டை காட்சிகள்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருந்து. ஃபஸ்ட்டு அந்த ட்ரெயின் சீன் இருக்குல்ல, அதை ஹெலிகாப்டர்லேயே கயிறெல்லாம் அறுத்து விட்ற, அந்த கட்டியால் கயிறு அறுத்து விட்ற சீன்லாம் நம்ப முடியாத, அதாவது டன் கணக்கில் பூச்சொத்தல்கள் இருந்தாலும் ரசிக்கிற மாதிரி இருந்தது. அதில் உண்மையிலே திருவுடைய ஒர்க்கும் சரி, எடிட்டிங் ஷமீர் அகமது அண்டு ரூபனுடைய ஒர்க்கும் சரி ஃபேண்டாஸ்டிக். மியூசிக் தமன் பிரித்து மேய்ஞ்சிருக்கிறார்.
கூஸ்பம்ஸ் மொமெண்ட்லாம் நிறையவே இருக்குது. திரைக்கதையாக பார்க்கும்போது இந்தியனை கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு மோசம் இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு கமர்ஷியல் படம் பார்க்க போகிறோன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்போது அதை நிவர்த்தி பண்ணுற மாதிரியான திரைக்கதையை மிக சிறப்பாகவே அமைச்சிருந்தார். ஆனால் என்ன ஆனாலும் கேட்குறீங்களா, இன்டர்வலுக்கு அப்புறம் அந்த ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. சின்ன ட்விஸ்ட்லாம் இல்லை, இன்டர்வலில் நல்ல பெரிய ட்விஸ்ட்டே இருக்குது. ஆனால் அதன் பிறகு ஒரு ட்விஸ்ட் வரும். படம் இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு ட்விஸ்ட் வருது. அந்த ட்விஸ்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆடுபுலி ஆட்டம் கேம் வந்து ஓரளவுக்கு சலிச்சு போகுது. அதில் இன்னும் கொஞ்சம், ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய படங்கள் பார்த்துருக்கோம் அவருடைய படங்களே. ஏன்னா எப்போ வந்து சங்கருடைய சர்க்கிள் ஆரம்பிச்சதுன்னா மைனஸ் பாயிண்ட் தான் அது. எங்கே சங்கருடைய சர்க்கிள் ஆரம்பிச்சதுன்னா ஊரை சுத்தம் பண்ணுறேன்னு கிளம்புனது தான். அதாவது நீங்கள் எல்லாத்துலேயுமே கரப்ஷன் திரும்ப 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 அதே பல்லவி பாடும்போது வேற கதையே இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு எரிச்சலை ஏற்படுத்துதுன்னு நீங்கள் நிஜம்தான், அதில் மாற்றமே இல்லை. அதாவது முதல்வன் பண்ணியாச்சு. அப்போ அதிகாரத்தில் இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ஒன்று வந்து கையில் எடுக்கணும் போது கலெக்டர் கதாபாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு ஒரு விஷயங்கள் பண்ணுறாரு. சில இடங்கள்லாம் ரொம்ப நல்லா வருது. இப்போ உதாரணத்துக்கு அரிசி மூட்டை குடோனில் போய் செக் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய சீன்ஸ் வந்து சூப்பர் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவே இருக்குது. நான் சொன்ன மாதிரி இன்டர்வலுக்கு பிறகு ஒரு 15 நிமிஷம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா சவன்னு போயிட்டுருக்கு. அது வந்து இந்த படத்துக்கான சர்க்கிளாக பார்க்குறேன். வாட் இஸ் த டேக் அவே அப்படின்னா, இப்போ ஒரு கலெக்டர் அவர் வந்து ஒரு பெரிய பொசிஷனுக்கு, இன்னும் அதை விட பெரிய பொசிஷனுக்கு போகிறாருன்னும் போது ஸ்விக்கி மாதிரி டோர் டெலிவரி விஷயங்களை நாங்கள் செய்வோம். இப்போ வந்து வீடு தேடி மருத்துவம்லாம் நம்ம ஊர்லேயும் அதை வந்து பண்ணுறாங்க. கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. சில விஷயங்கள்லாம் வந்து, அதாவது சங்கருடைய திறமை என்னன்னா, ஒரு சாமானிய மனிதன் என்ன எதிர்பார்ப்பானோ அதை 10 மடங்கு கொடுக்குறது தான் சங்கரனுடைய திரைக்கதையாகவே இருந்துச்சு. அது முதல்வன் தான் அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக சொல்லுவேன். பட் அதே டெம்ப்ளேட்டில் நீங்கள் அடுத்தடுத்த போகும்போது அது சலிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதே மாதிரி இன்னமும் வந்து அந்த ஒரு பாடலுக்கு அவ்வளோ காட்சிகள், அவ்வளோ ஜூனியர் ஆர்டிஸ்ட் அதெல்லாம் விட்டு ஓரளவுக்கு ஒரு கதைக்களத்தோடு அதை நீங்கள் வந்து பார்க்கும்போது அதை சரியாக பண்ணும்போது ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்ல வரேன் நான். எதுவுமே ஒரு அளவு, அந்த அளவுக்கு மீறின அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு அழகான ராட்சசியில் வந்து டக்குன்னு வந்து அந்த பொம்மை ஆடுறது, அந்த மெனக்கடெல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. ரைட், அதெல்லாமே ஒரு காலகட்டம் தான். அந்த காலகட்டத்திலேருந்து அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டோம். அப்படின்னும் போது சங்கர் தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்வது நல்லதுன்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த படம் வந்து அவ்வளோ மோசம் இல்லை. ஓகே, வாட் இஸ் த கன்க்ளூஷன் அப்படின்னும் போது இந்தியன் படம் அளவுக்கு மோசம் இல்லை. ஓகே, ஆனால் இப்போ என் பொண்ணு இந்த படத்தை வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிச்சு. பட் அவங்களுக்குலாம் நியூ ஏஜ் அந்த குரூப்ஸ், நம்மலாம் இப்போ தான் வந்து நம்ம நிறைய இது மாதிரி பார்த்துருக்கோம். முதல்வனா நம்ம பார்த்துட்டோம். இதை விட எக்ஸ்ட்ரீம்ஸ்லாம் போய் அவர் செஞ்சுட்டார். திரும்பவும் அதே குட்டையில் ஒரு மட்ட மாதிரி பண்ணுறதும், ஒரு கதை வேறு ஏதோ ஒன்று எடுத்து அதுக்கப்புறம் என்னென்னோ சேஞ்சஸ்லாம் பண்ணி வந்த மாதிரி நிறைய குழப்பங்களும் இருக்குது. ஒரு பாட்டை வேறு எடுத்துட்டாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பரபரப்பாக இருக்குது. ஆனால் நான் சொன்ன மாதிரி இன்டர்வலுக்கு பிறகு திரைக்கதை வந்து கொஞ்சம் தொய்வடையுதுன்றதையும் மாற்றுக்கிறது இல்லை. இந்த படத்துக்கு வந்து 5க்கு 3 ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணலாம். லாஜிக்கெலாம் மறந்துட்டு போய் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். பட் ஆனால் யோசிக்கும்போது ஐயே இது மாதிரி நிறைய பார்த்துட்டோமே அப்படின்ற சலிப்பு வருவதையும் தவிர்க்க முடியல அப்படின்றதையும் இந்த இடத்துல நான் சொல்கிறேன். வேற என்ன, த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள், அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறியுடைய வருவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.